ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை மாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷில் சம்பல். ஃபிஷ் சம்பல் வந்து நம்ம எந்த மீனாலும் நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் சாலை மீனில் பண்ணுனா இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். திருநெல்வேலி சைட்லலாம் சாலை மீனில் தான் வந்து பண்ணுவோம். இது வந்து சாலை மீனுன்னு சொல்லலாம், இல்லைனா மத்தி மீன் கூட வந்து சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியான சம்பல். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து சம்பல் பண்ணுறதுக்காக 650 கிராம்ஸ் சாலை மீன் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் சாலை மீனே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். திருநெல்வேலி கன்னியாகுமரி சைட்லலாம் இந்த சாலை மீன் சம்பல் வந்து நல்ல ஃபேமஸ். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் டைம் கொடுத்து நம்ம வந்து வச்சிடலாம். அது நம்மளுக்கு உப்பு வரப்பு எல்லாம் நல்லா பிடிச்சி நம்மளுக்கு வந்து இருக்கும். சம்பல் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் 100 கிராம்ஸ் தேவைப்படும், தக்காளி ஒரு 200 கிராம்ஸ், அப்புறம் வரமிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். ஒரு பேஸ்ட் ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து வெள்ளைப்பூண்டு ஒரு 25 கிராம்ஸ் தேவைப்படும், வெங்காயம் ஒரு 50 கிராம்ஸ், அந்த ஊற வச்சுருக்கிற அந்த வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆச்சு. நம்ம அந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரை பண்ணின ஃபிஷ்ஷை வச்சு தான் இப்போ நம்ம வந்து சம்பல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே வந்து நல்லா ஃப்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சம்பல் பண்ணுறதுக்கு அது வந்து உடஞ்சி வராமல் வரும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் கோகோனட் ஆயில் தான் நம்ம வந்து விடணும். கோகோனட் ஆயிலில் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு சாட் பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா தக்காளி, அந்த தக்காளியும் போட்டு நம்ம வந்து இப்போ வதக்க போகிறோம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அதனால் அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் மாத்திரம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிஷ்ஷில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை போட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி விட்டுடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இது வந்து வந்திருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள். வெங்காயம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து கார்லிக் நிறையாவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் அந்த கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொரிச்சு வச்சுருக்கிற அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ 2 ஹாஃபாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃப் போட்டுட்டு அந்த தொக்கோடு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஹாஃபை போட்டு ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி இது நம்மளுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஏற்கனவே ஃபுல்லி குக்டு தான். ஸோ அது திருப்பி குக் ஆகணும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அது மாதிரி இப்போ நம்ம அந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம வந்து பச்சை வாசனை போக அதுவும் இப்போ நம்ம நல்லாவே வந்து குக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இது ரொம்ப நேரம் இப்படி வைக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஒரு 1 மினிட் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விட்டால் போதும், அவ்வளோதான். எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த தொக்கு எல்லாமே அந்த ஃபிஷ்ஷை வந்து கோட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது வந்து நம்ம சாதத்துக்கூடையோ இல்லை ரசத்துக்கூடையோ வச்சு அந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இல்லாமல் ஃபிஷ் சம்பல் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். இது நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye from my mom's cooking.